அனைவருக்கும் வணக்கம். புது காலிப்பணிகள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நலவாழ்வு சங்கம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருந்தால் இந்த காலிப்பணிகள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் NHM திட்டத்தின் கீழ் தற்போது காலியாக உள்ள கீழ் குறிப்பிட்ட ஒப்பந்த அடிப்படையில் காலிப்பணிகளை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் வழியாக தற்காலிகமாக மாதம் தொகுப்பின் ஊதியத்தின் பணியமர்த்திட விண்ணப்பங்கள் 30/9/2024 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகிறது. இந்த மாதம் இன்று 30/9/2024 அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கடைசியாக அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு கொடுத்துருக்காங்க. காலிப்பணிகளுக்கான விவரங்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் மருத்துவர் அலுவலருக்கு வந்து ஆரம்ப அரசு சுகாதார நிலையத்தில் உள்ள பரமன்குறிச்சியில் உள்ள ஒரு காலிப்பணிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த அலுவலகமோ அதுக்கான டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒப்பந்தம் மாத ஊதியம் 34,000 ரூபான்னு மந்த்துக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதி வந்து நீங்கள் இளங்கலை மருத்துவ படிப்பு முடிச்சிருக்கணும். இரண்டாவது காலிப்பணிகள் வந்து மருத்துவ அலுவலர் ஹோமியோபதி மருத்துவ பிரிவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அரசு மருத்துவ சுகாதார நிலையம் தான் பசுவந்தானை ஒரு காலிப்பணியிடங்கள் 34,000 ரூபா சேலரி. இளங்கலை மருத்துவ படிப்பு வந்து முடிச்சிருக்கணும். 59 வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். மருத்துவ அலுவலர் அதே தான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு காலிப்பணியிடங்கள் இளங்கலை மருத்துவ படிப்பு வந்து முடிச்சிருக்கணும். இந்த 3 காலிப்பணியிடங்களுக்கு வந்து 59 வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த காலிப்பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த காலிப்பணியிடம் வந்து நுண் கதிர்வீச்சாளர் கொடுத்துருக்காங்க. அரசு மருத்துவமனை சாத்தான்குளம், அதாவது எட்டயபுரம், ஒட்டப்பிராடம், காளான் குடியிருப்பு என மொத்தம் 4 காலிப்பணியிடங்களுக்கு வந்து நிரப்புவதற்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மாத ஊதியம் வந்து 10,000 ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க. HSC சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். ரேடியோலாஜிக்கல் வந்து அசிஸ்டண்ட்டு. SC/ST 37 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PC, MBC, DNC வந்து 34 வயதுக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OC வந்து 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பல்நோக்கு பணியாளர் வந்து சித்த மருத்துவ பிரிவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரம்ப அரசு சுகாதார நிலையம் கொடுத்து மொத்தம் 7 ஊருக்கு வந்து எடுக்கிறாங்க. 7 காலிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த காலிப்பணியிடங்கள் வந்து தினக்கூலி அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு வந்து ரூபாய் 300 வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு பணியாளர் தான் ஆரம்ப சுகாதார நிலையம், அது வந்து 2 ஊர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 காலிப்பணியிடங்கள் அதே தினக்கூலி அடிப்படை தான். அதுக்கடுத்து ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை 2 காலிப்பணியிடங்கள் இருக்க நாள்தோறும் 300 தினக்கூலி, அதே 300 ரூபா தான். அடுத்து பல்நோக்கு பணியாளர் ஆரம்ப சுகாதார நிலையம் பரமன்குறிச்சிக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. நாள்தோறும் 300 ரூபா தினக்கூலி அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. அடுத்து பல்நோக்கு பணியாளர் ஆரம்ப சுகாதார நிலையம் பரமன்குறிச்சி, பிச்சிவினை, அரசு மருத்துவமனை திருச்செந்தூர் என நாள்தோறும் 300 ரூபா தினக்கூலி அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வேறு எந்த குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்கல. தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்க வந்து இந்த காலிப்பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்ச வயது 18 வயதுலேருந்து அதிகபட்ச வயது வந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து இந்த காலிப்பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த காலிப்பணியை வந்து ANMமும் UHNம் வந்து கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இதில் உள்ள 2 காலிப்பணிகள் இருப்பதற்கான அறிவிப்பு வந்து முடிச்சிருக்காங்க. நீங்கள் ANM வந்து முடிச்சிருக்கணும். மொத்தம் மாத ஊதியம் வந்து 14,000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. SC/ST பிரிவினருக்கு வந்து 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். PC, MBC, DNC அவங்க வந்து 34 வயதுக்கு உட்பட்டவங்க வந்து அப்ளை பண்ணலாம். OC வந்து 32 வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து இந்த காலிப்பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ANM வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். முடித்தவங்க மட்டும்தான் இந்த காலிப்பணிகளை வந்து அப்ளை பண்ணலாம். காவலருக்கான அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. காவலர் மருத்துவ அரசு தலைமை மருத்துவமனை கோவில்பட்டியில் வந்து ஒரு காலிப்பணிகள் வந்து இருக்குது. இதுக்கு வந்து மாத ஊதியம் வந்து 8,500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் அவங்க கேட்கல. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்ற மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18 வயதுலேருந்து அதிகபட்ச வயது 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நிபந்தனைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பணி முற்றிலுமே தற்காலிகமானது. இது எப்போதுமே வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. அதையே தான் குறிப்பிட்டிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாத பணி நியமனத்திற்கு ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும். நீங்கள் வந்து 11 மாதத்துக்கான ஒப்பந்த பத்திரம் வந்து அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா காலிப்பணிகள் வந்து சில நேரம் கூட்டலாம், சில நேரம் கம்மியும் பண்ணலாம். இந்நியமனம் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிடப்பட்டுள்ள அரசு ஆணைக்கு உட்பட்டது. விண்ணப்ப படிவம் வந்து தூத்துக்குடி மாவட்ட இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இணையதளத்தில் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ள இணைக்கப்பட வேண்டிய கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ்களை நகல் சுய சான்றொப்பமிட்டு, அதாவது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய எல்லா இதுக்கும் கீழே வந்து
உங்களுடைய சைன் அதான் சுய சான்றொப்புன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கையெழுத்தை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அதோட அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைத்து 30/9/2024 மாலை 5 மணிக்குள் கீழ்காணும் அலுவலகத்தில் நேரில் அல்லது தபால் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது நேரில் அல்லது தபால் மூலமாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாது. அதாவது 30/9/2024 அப்ளிகேஷன் போய் சென்றடையணும். அதுக்கு பின்னாடி வர அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துக்கூட மாட்டாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி 30/9/2024 முன்னாடியே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்றடைய மாதிரி நீங்கள் அனுப்பிடுங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளை யூரணி, ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகம், தூத்துக்குடி மாவட்டம் என்று இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 30/9/2024 மாலை 5 மணிக்குள்ளே வந்து சென்றடைந்த மாதிரி நீங்கள் அனுப்பணும். ஒன்று ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புங்க. இல்லை அப்படின்னா நேரில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுங்கள். வேறு எதுவும் தகவல் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.